அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருந்து வந்தவர். அவரால வந்து ஒரு 5% 6% வாங்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 6%லேருந்து 10% வரைக்கும் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா வந்து அவர் அதை ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியாது. அதனால கூட்டணிக்கான வாய்ப்பு வரலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு அதிமுக காத்திருக்கிறது. திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சம்மதிப்பார், அன்னைக்கு நம்மளோட வருவார் அப்படின்னு. விஜய் அவர்களோடு தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மை. பாஜகவோட கூட்டணி அமைத்தால் அதிமுகவுக்கு நன்மை. இதுல ஏதோ சுயநலம் இருக்குதுன்னு ஏதோ பொடி வச்சு பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. அண்ணனுக்கு அடுத்த சங்கடத்தை கொடுத்துறாதீங்க. அப்படிலாம் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் எடுத்த முடிவை பின்வாங்க மாட்டேங்கிற ஒரு உறுதியில் இருக்கிறாரு. பட் இப்ப பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் நிறைய பேர் கட்சியில சொல்லும் போது சரிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால வந்து மாட்டேன்னு சொல்லாம பாஜக கீஜாக்க எல்லாம் அப்புறம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது அவர் பயன்படுத்தின வார்த்தை. ரைட்.